எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 38வது வசனம். 38வது வசனம் என்னன்னா, அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. திருப்பாணர்ன்றது திருப்பாணர் ஒரு ஆழ்வார். இவர் தான் இருக்கிறதுலயே திவ்ய பிரபந்தத்துல 10, இவர் பாட்டின பாட்டே 10 தான். 10 பாட்டு பாடினா அப்படியே நேரா பெருமாள்கிட்ட ஐக்கியமாயிடுறார். 10 பாட்டிலேயே மோட்சம் அடைஞ்சது இவர் தான். இருக்கிறதுலயே கம்மி அவர் தான். இருக்கிறதுலயே 10 பாட்டு பாடி மோட்சம் அடைஞ்சவர் இவர் தான். மதுரை வாழ்வார் கூட 11 பாட்டு. இவர் தான் 10 பாட்டோட முடிஞ்சு போறது இவரோட. இவரோட கதை என்னன்னா, இவரோட ஊர் உறையூர். பாணர் இனத்தை சேர்ந்தவர். பாணர் இனம்னா அது அந்த காலத்துல அது ஷெட்யூல்டு காஸ்ட் தான். ஷெட்யூல்டு காஸ்ட்டை சேர்ந்தவர் தான் பாணர். பாணர்கள் இனத்தை சேர்ந்தவர் இவர். உறையூர், இவரோட ஊர் உறையூர். இவர் என்ன பண்ணுவார், பாணர் தான். கையில் அந்த கொண்டாங்கச்சி வச்சுட்டு வாசிச்சுட்டு பார்த்துருக்கலாம். நீங்கள் நம்ம தெருவில் எல்லாம் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்போம். கையில் கொட்டாங்கச்சி வச்சுட்டு அதில் ஒரு செப்பு கம்பி இருக்கும். அந்த கம்பியை கட்டி அந்த கொட்டாங்கச்சி அந்த குச்சியை மூங்கில் குச்சியில் சொல்லிட்டு செப்பு கம்பியை கட்டி அதுலேருந்து பாட்டு இசைப்பா, இசையை கொண்டு வருவா. ரொம்ப நேரம் பண்ணுவா. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த இது. ஆனால் அவ்வளோ அழகாக அதுலேருந்து இசை வரும். அதை பண்ணுற அந்த வகுப்பில் சேர்ந்தவர் இவர். இவர் என்ன பண்ணுவார், இவர் அந்த இதில் சேர்ந்தா கூட பெருமாள் மேலே அதீத பக்தி. பெருமாள் மேலே ஒரு கண்ணுமண் தெரியாத பக்தி. அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் எல்லாரையும் உள்ளெல்லாம் விட மாட்டேன். அந்த கம்யூனல் ஸ்ரீரங்கத்தில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஒரு காலத்தில். உள்ள சேர்க்கவே மாட்டான். இவர் என்ன பண்ணுவார், ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டான். இவர் ஊருக்கு வெளியில் அம்மா மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது, காவிரிக்கரை ஓரம். அதில் இருந்து அந்த அம்மா மண்டபத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா கோயில் தெக்குவாசல் தாண்டி ரங்கா மண்டபம், அதை தாண்டி உள்ளே போகணும். ரங்கா மண்டபம் தாண்டி உள்ளே போகணும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அது ஒரு கிலோ அவ்வளோ தூரம் போகணும். ஆனால் இவர் அந்த காவிரி கரையை தாண்டி வரமாட்டார். அந்த இது காவிரி கரையில் குளிச்சுட்டு, காவிரி கரையில் தான் அம்மா மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது. நானும் ரங்கநாதன் போனப்போ அந்த அம்மா மண்டபத்தில் திருப்பாணர் வேற காமிச்சேன் அவருக்கு. திருப்பாணர் சன்னதி பாருங்க. இவரை உள்ளே சேர்க்கல, இவரை இங்கேயே நிறுத்திட்டா. அப்புறம் அவரோட கதையை சொன்னேன். இவர் என்ன பண்ணுவார், தினம் அந்த அங்கதான் நிற்பார். அதை தாண்டி வரமாட்டார் கோயிலுக்குள்ள. அவ கூப்பிட்டா கூட இவர் போக மாட்டார். ஐயோ நான் போக மாட்டேன். அந்த காலத்துல அது ஒரு பெரிய வியாதியா இருந்தது. அவங்களே கூப்பிட்டா கூட இவங்க போறதுக்கு தயாரா இல்லை. இவங்க ஐயோ நான் கீழ் ஜாதி, இவங்களே தாழ்த்திட்டு போறது இல்லை. அது மாதிரி போகாம இருந்தாருங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த கோயில் அந்த அம்மா மண்டபம், அந்த காவிரி ஆத்தம் கரையில் நின்று பெருமாள் அப்படியே மெய் மறந்து பாடிட்டு இருப்பார். அவ்வளோதான். அந்த கையில் அந்த கொட்டாங்கி இருக்க அந்த இதை வச்சுட்டு அந்த யாழ் இசைக்கிற அந்த பண்ணு, அது யாழை கையை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதில் இசை அவங்களால தான் அது முடியும். அவ்வளோ அருமையாக இசைச்சு காட்டுவாங்க நம்மளுக்கு. அதை கூறும்போது அங்கே இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு தினம் அங்கே நின்று பாடிட்டு இருக்கிறது இவரோட வாடிக்கையான தினம் ரெகுலர் பழக்கம். அது மாதிரி இவர் அது மாதிரி வாசிச்சுட்டு இருக்கார். இவர் அது மாதிரி வாசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு நாள் அது இல்லாத இந்த கோயிலுக்கு மெயின் பட்டாச்சாரி ஒருத்தர் இருந்தார், லோகசாங்க அப்படின்னு. ரொம்ப மடி, ரொம்ப பெருமாள் மேலே அதீத பக்தி. பெருமாளுக்கு செய்யறதுல எந்த குறையும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். ரொம்ப ஆச்சாரமான பிராமண குலத்தை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு, போறாரு அங்கே. தினம் காத்தால ஸ்ரீரங்கத்தில் எப்படின்னா அந்த விஸ்வரூப சேவைன்னு இருக்கும். அந்த விஸ்வரூப சேவைக்கு முன்னாடி காவிரி ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துன்னு வருவா, யானை மேலே எடுத்துன்னு வருவா. இன்றைக்கும் நடக்கிறது அது. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், காவிரி ஆற்றுலேருந்து ஜலம் எடுத்துன்னு வருவா, யானை மேலே எடுத்துன்னு வருவா. அந்த ஜலத்தை அந்த காலத்தில் தோளில் தூக்கிட்டு வருவா. தோளில் தூக்கிட்டு காவிரி ஆற்றுலேருந்து நடந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. இப்போ தான் யானை அஸ்வம் அதெல்லாம் வந்துடுது. யானை குதிரை எல்லாம் இப்போ மாடு பசுமாடு இதெல்லாம் முன்னாடி விஸ்வரூப சேவைக்கு வருது. அப்பயும் இருந்தது. அதெல்லாம் இருந்தால் கூட அது தனியாக வரும், இவர் தனியாக ஜலம் எடுத்துன்னு வருவார். இவர் போய் காத்தால ஜலம் குளிச்சுட்டு அந்த மடியாக அங்கேருந்து இப்போ அந்த கோயிலில் அவர் கையால் ஜலம் எடுத்துகிட்டு பெருமாளுக்கு அது திருமஞ்சனம் பண்ணால் தான் அவருக்கு ஏற்கும். அதுதான் ப்ரொசீஜருங்க. பட்டாச்சாரி சீஃபாக இருக்கிற பட்டாச்சாரி அவர் தான். வேறு யாரும் அவர் கீழே இருக்கிற பட்டாச்சாரிகிட்ட கூட கொடுக்க மாட்டார். இது அவர் தான் செய்கிற ஒரு கைங்கரியமாக பண்ணிட்டு வர்றாரு. தரம் கோயில் எடுப்பார். தண்ணி எடுக்கிறதுக்கு போகும்போது பார்த்தா இந்த பாணன் அங்கே தான் நின்று ஓரமாக நின்று தான் பண்ணிட்டு இருப்பார். அன்றைக்கி என்னமோ தெரியல, அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து வந்துட்டார் போட்டுருக்கு. கொஞ்சம் இந்த துறையில் படித்துறையில் நடுவில் வந்துட்டார். ஒரு ஓரமாக நின்று அவர் தினம் பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு தான் நின்றுருப்பார். இன்றைக்கி அவர் வந்துட்டார் போட்டிருக்கு.
இவர் குறுக்க நிற்கிறார். இவரை அந்த போக சொல்றது? இவர் சொல்லி சொல்லி பார்ப்பார். ஏய் போடா, அந்த பக்கம் போடா, அந்த பக்கம் போடான்னுவார். போடா போடான்னு தான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. போடா போடான்னுவார். இவர் ஒன்றும் போக மாட்டார். இவர் என்ன பண்ணுவார், ஒரு கல் எடுத்து அப்படி தூக்கி அவன் மேலே போடுவார். அந்த இவர் மேலே, பாடம் மேலே போகும்போது அது பாடலோட நெத்தியில் போய் அந்த கல் பட்டுரும். கல் பட்ட உடனே அவருக்கு அந்த கல் பட்ட உடனே தான் அவருக்கு அந்த உணர்ச்சி வரும். உணர்ச்சி உடனே திரும்பி பார்ப்பார். இவர் நிற்பார். இவர் நிற்பா, ஐயோ சாமி மன்னிச்சுக்கோ தெரியாமல் நின்றுட்டேன், போயிடுறேன்ட்டு அப்படியே போயிடுவார். அந்த பக்கம் போயிடுவார். இவர் அந்த மாதிரி போயிடுவார்னோடனே இவர் என்ன பண்ணுவார், அவர் அடிச்சதோட அவர் மறந்து போயிடுவார். லோகசார முனிவருக்கு அது ஞாபகமே இருக்காது. அதை இவர் என்ன பண்ணுவார், வந்துடுவார் கோவிலுக்கு. கோவிலுக்கு எடுத்துடுவார். தண்ணி எடுத்துட்டு வந்தா அந்த கோயிலில் பெருமாளுக்கு கொண்டு பெருமாள் திருவஞ்சன் மடத்துக்கு வருவார். பெருமாள் நெத்தியிலேருந்து ரத்தம் ஒழுகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரத்தத்தை வச்சுட்டு எப்படி பண்ணுறது? ரத்தத்தை வச்சுட்டு எப்படி பூஜை பண்ணுறது? பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் இவர் என்னதான் அலம்பினாலும் என்ன பண்ணாலும் ரத்தம் குறையில வந்துட்டே இருக்கு. அவளை பெருமாளுக்கு பூஜையே பண்ணல. நீ எல்லாரும் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு. அந்த கோயில் ஸ்ரீரங்கத்தில் எப்படி ஒரு பழக்கம்னா, பெருமாள் கோயிலில் மணி அடிப்பான். இந்த மணி அடிக்கிறத கேட்ட அப்புறம் தான் மற்றவாள்லாம் வீட்டில் சாதம் பண்ணி வச்சிருந்தாலும் பெருமாளுக்கு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவாள். அது வரைக்கும் சாப்பிட மாட்டான். இந்த அன்னைக்கு கோவிலில் பெருமாளுக்கு ஒரு பண்ணவே முடியல. ஸ்ரீரங்க கோயிலில் ஒரு ஆள் மணி அடிக்க முடியலன்னு எல்லாரும் அந்த கோயிலில் அந்த ஸ்ரீரங்கம் ஊரில் இருக்கிறவெல்லாம், ஸ்ரீரங்கத்தில் மட்டும் கோவிலுக்குள்ளே ஊர் ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோ பெரிய கோவில் அது. அவ்வளோ பெரிய இது. அந்த கோவிலுக்குள்ளே தான் ஊரெல்லாம் இருக்கும். பூஜைங்க எல்லாம் வந்துடுறது. வந்து கேட்டால் இவர் இது மாதிரி சொல்லுவார். ரத்தம் வர்றது எப்படி நான் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது? பெருமாள் நெத்திலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு, நிற்கலன்னுவார். என்னோ பண்ணி பார்ப்பார், ஒன்றும் முடியல. அவ்வளோதான், பெருமாளுக்கு பண்ணலன்னு யாரும் சாப்பிடல. இவரும் சாப்பிடல. இவரும் பெருமாளுக்கு பூஜை பண்ணால் சாப்பிட மாட்டார் இல்லையா? இவரும் சாப்பிடல. நேராக போகிறார். சாயந்தரம் வரைக்கும் அது என்னென்னவோ பண்ணி பார்க்குறா, ஒன்றும் பண்ணல. நீ பொழுது பூரா ஒன்றுமே பண்ண முடியல. ராத்திரி போய் வீட்டில் படுத்துக்கிறார். படுத்துட்டு, என்ன பெருமாளை எப்படி பண்ணிட்டியே, இந்த மாதிரி பண்ணிட்டியே? அவர் சாப்பிடவே இல்லை. அன்றைக்கி பூரா சாப்பிடல. இது மாதிரி என்ன பெருமாள் நெத்தியில் ரத்தம் வருது, என்ன பண்ணாலும் நிற்கலை, என்ன பண்ணுறது இல்லையா? துடிக்கிறார் அப்படியே. கிடந்து ஊர் ஜனங்கள்லாம் பட்டினியாக கிடக்கு. ஊரில் யாருமே சாப்பிடல. பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு தானே சாப்பிடுவா. பெருமாளுக்கு பூஜை நடக்கல. இங்கேயே பெருமாளுக்கு பூஜை பண்ணதான் அவன் ஆற்று பெருமாளுக்கு பூஜை பண்ணணும். இவர் பெருமாளுக்கு கண்டரில் பண்ணதை பார்த்துட்டு தான் அவள் ஆற்று பெருமாளுக்கு கண்டரில் பண்ணிட்டு சாப்பிடுவா. எதுவும் இல்லை, எல்லாம் அப்படியே இருக்கா. அப்படியே படுத்துனுறா, தூங்குகிறா. தூங்கும்போது ராத்திரி எல்லா கனவுலையும் பெருமாள் வர்றார். பெருமாள் வந்து என்னோட பக்தனை வந்து அங்கே இருக்கா, இவர் ரோகசாங்க முனிவர்கிட்ட சொல்லுவார். இது மாதிரி என்னோட பக்தனை நீ கல்லால் அடிச்சா இல்லையா, அவன் அங்கேயே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு அவன் பூஜை பண்ணுவான். அவனை தூக்கிட்டு வா. நீ அவனை கூப்பிட்டு வரணும். அவன் வரமாட்டேன்னுவான். அவன் வரமாட்டேன்னா உன் தோளில் அவனை ஏற்றி வச்சு கூப்பிட்டு வா, என் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு வா அவனை அப்படின்னுவார். ஸ்ரீரங்க பெருமாளே வந்து பிரதிஷ்டமாக சொல்லுவார். எவ்வளோ அந்த காலத்தில் வந்து ஜாதின்றாங்களே, ஜாதி யார் பார்த்தாலும் பெருமாளோ தெய்வமோ பார்க்கல. இவங்க ஸ்ரீரங்கத்தில் வந்து அது வந்து நான் சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸ்ரீரங்கத்தில் பண்ணுறதுன்றது. ஸ்ரீரங்கத்தில் வேறு சொன்ன உடனே இவர் எப்படி இதை பண்ணுறது? இது மாதிரி பெருமாள் சொல்லிட்டு ஆனால் ஊர் ஜனங்கள்லாம் ஒத்துக்குமா? இந்த பிராமண அக்ரஹாரம்லாம் இருக்குது, அக்ரஹாரத்தில் ஒத்துப்பாளா? இதாக என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, புரியலையேன்ட்டு மறுநாள் காத்தா போய் கோயில் தந்துட்டு அப்படியே நிற்பார். பெருமாளுக்கு ரத்தம் ஒழிக்கிட்டே இருக்கும். நின்ன உடனே அந்த அக்ரஹாரெல்லாம் வருவா. அக்ரஹாரெல்லாம் வந்து நின்று மூச்சுட்டு இருப்பான். அவள் கனவுலையும் வந்து சொல்லிப்பார். அவர் சொன்ன உடனே ஒருத்தர் மெதுவாக சொல்லுவார், அந்த ஆளை கூட்டிட்டு வர சொல்லி எனக்கு கூட்டிட்டு வந்தா என்ன வீட்டுக்குள்ளே, இந்த கோயிலுக்குள்ளே அப்படின்வா. அதுக்குள்ளே அது எப்படி கூட்டிட்டு வந்துடுவா? இல்லை எனக்கு கனவுல வந்து சொன்னார் அப்படின்வா. சொன்னோடனே எனக்கும் சொன்னார் எல்லாரும் சொல்லுவா. எனக்கும் கனவுல சொன்னாருன்னு. ஓஹோ, அவன் பெரிய பக்தன் போல் இருக்கு, நம்ம தெரியாத பண்ணிட்டோம் அப்படின்னு லோகசாரங்களுக்கு உரைக்கிறது. பெருமாள் வந்து அவரை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். கல்லால் எடுத்து அடிச்சிருக்குமே அவரை போய். அவர் வந்து அப்படியே உண்மையான பக்தியில் இருக்கிற நேரத்துக்கு அது தெரியாத அவர் நம்ம சேவிக்கிறத விட்டு அவரை போய் கல்லால் அடிச்சிருக்குமேன்னு போகிறார். இவர் உடனே ஆஹா எல்லாரும் போய் கூப்பிட்டு வந்துடலாம், அவர் அதுதான் கரெக்ட்னு முடிவு பண்ணுறா. எல்லாரும் போகிறார். இவர் ஓடி போய் அங்கே போய் பார்த்தா அங்கே அவர் வந்து அன்றைக்கி வந்து பூஜை இது பண்ணிட்டு குளிச்சுட்டு அதெல்லாம் சுத்தமாக பண்ணுவார். எல்லாம் பண்ணிவிட்டு தம்புரை அந்த ஒரு கையில் இருந்த அந்த இதை வாசிச்சுட்டு அப்படியே நிற்கிறார். அந்த பான் இருக்கிற அந்த இருக்க அந்த கொட்டாங்கச்சியில் மூங்கில் குறி செஞ்சிருப்பான்னு அந்த தம்புராவை வச்சுட்டு விசாரிச்சு வாசிச்சுட்டு இருக்காரு. லோகசாங்க முனிவர் கிட்ட போகிறார். கிட்ட போனோடனே அவர் ஐயோ இங்கே வரீங்க, எங்கிட்ட வரீங்க ஓடுங்க வந்துட்டு போவார். அதே மாதிரி இவர் ஓடுவார். அவர் ஓடுன்னு லோகசாங்க முனிவர் துரத்தின்னு போவார். ஊரில் இருக்க அந்த கிரகத்தில் அங்கே அந்த பிராமணாலாம் துரத்தின்னு போவார் அவர். அப்போ பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவர். அவரை வந்து பிடிக்கிறதுக்கு ஓடுறார். அவர் வந்து இவாளை பிடிக்கிறதுக்கு வர்றது போக இவர் வந்து அவளை பிடிக்கிறதுக்கு ஓடுறார். அவர் ஓடுறார் பயந்துட்டு. இவர் லோகசாங்க முனிவர் பின்னாடியே ஓடுறார்.
பின்னாடியே ஓடுறாரு, இருறான்ற ஒன்றும் காலையில் விழ. அவர் ஐயோ எங்கிட்டயே வராதிங்கன்னு ஓடுறாரு. அவர் எங்கெங்கயோ ஓடுறாரு, எப்படி எப்படியோ தப்பிச்சு ஓடுறாரு. அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு 4 பக்கமும் சேர்ந்து மடக்கி, இவன் நிறைய பேர் இருக்காளே, எல்லாரும் 4 பக்கத்தில் சேர்ந்து மடக்கி, ரவுண்டாக மடக்கி அவரை ஒரு இடத்துல நிறுத்தி, நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளுப்பா, நீ ஏன் நீ இது மாதிரி பண்ணுற, நாங்கள் சொல்கிறத கேளு, பெருமாளுக்கு இது மாதிரி ரத்தம் வருது, உன்னை பெருமாள் தூக்கின்னு வர சொல்லிருக்கார் அப்படின்னு சொன்னால், பெருமாள் சொல்லியிருக்காருன்னே அவர் கொஞ்சம் யோசனை பண்ணுவார். பெருமாள் சொல்லியிருக்காரா இருந்தால் கூட நான் எப்படி கோயிலுக்குள்ளே வருது, நான் கோயிலுக்குள்ளே என் காலை வச்சு நான் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை, நான் வரமாட்டேன்னுவார். நீ உங்கால வச்சு வர வேண்டாம், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவரை தோளில் தூக்கிட்டு வருவார். லோகசாரங்க முனிவர்னு அவர் பேர். அவர் என்ன பண்ணுவார், அவரை தோளில் 2 காலையும் தோலை போட்டு, தோளில் 2 காலையும் போட்டு அப்படியே காலை விடுதலை கொடுத்து தோளில் 2 சைட்லையும் தோளில் காலை போட்டுப்பார். மேலே அவர் இருப்பார். அவர் அப்படியே வருவார், அப்படியே தூக்கின்னு வரும்போது கையை கும்பிட்டே வருவார். அவர் வானருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத லோகசாரங்க முனிவர்கிட்ட தகராறு பண்ணிட்டு கீழே குதிக்கவும் முடியல, எப்படி இது பண்ணுறது, அவர் வலுக்கட்டாயம் பண்ணி கூட்டின்னு போகிறார், என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே போகிறார் மெதுவாக, அப்படியே கொண்டு போகிறார். இவர் என்ன பண்ணுறார், இந்த லோகசாரங்க முனிவர் அப்படியே கோயிலுக்குள்ளே கூட்டின்னு போகிறார். கோயிலுக்குள்ளே கருவறைக்கு கூட்டின்னு போகிறார். ஞாபகம் வச்சுக்கோ, கருவறைக்கு போகிறதுன்னு அந்த கிட்ட இருக்கிறதே நியரஸ்ட் ஏரியா. நம்ம எல்லாரும் நடமாட மனுஷாலாம், அதாவது உள்ள பட்டாச்சாரத்தவர் வேறு யாரும் போகாத இடம் இருக்குல்ல, அந்த கருவறை, அந்த இடம் வரைக்கும் போகிறார். அங்கே போன உடனே அவரை கீழே இருக்க சொன்னால், அவர் ஐயோ கோயிலுக்குள்ளே நான் காலை வைக்க மாட்டேன்ற. அவர் இதுலேயே உட்கார்ந்துட்டபடியே 10 பாட்டு பாடுறார். 10 பாட்டு அமல்நாதி பிரான்னு பாட்டு. அந்த 10 பாட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 10 பாட்டில் அந்த 10 பாட்டு அவ்வளோ பொசசிவாக இருக்கும். அந்த 10 பாட்டு அவ்வளோ பொசசிவாக இருக்கும். முதல் பாட்டே அமல்நாதி பிரான் அடியார்க்கண்ணை ஆட்படுத்த, விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழி வேங்கடவன், நிமலன் நிர்மலன் நீதிவானவன் நீர்மதி அரங்கத்தம்மான், திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றது. கண்ணில் உள்ளனா கண்ணில் இருக்கிறதுக்கு அந்த கண்ணில் போய் கருவிழி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒத்து இருக்கான் அவருடைய பாதங்கள். பெருமாளுடைய பாதங்கள் ஒரு கண்ணில் இருக்க கருவிழி மாதிரி இருக்கான். அது சொல்ல பாருங்க, அமலன் ஆதிபிரான். அமலன்னாலேயே உங்களுக்கு சுத்தமானவன் அர்த்தம். அமலன் ஆதிபிரான், அந்த அமலனாக அந்த அந்த வந்து சுத்தமானவன். ஆதிபிரான் எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல உருவெடுத்தவன். அமலன் ஆதிபிரான். அடியாருக்கு என்னை, அவருடைய அடியார் யார், அமல்நாதிபுரோட அடியாருக்கு, அவருடைய அடியார் வந்து லோகசாரங்க முனிவர். அமல்நாதிபுரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்திய, என்ன அவருக்கு இருக்க வேண்டிய மட்டும் போய் என்ன போய் அவருக்கு என்ன அவர் சொன்னதை கேட்டு நான் நடந்துக்கிற மாதிரி அவர் தலையில் தூக்கி வந்துருக்க அப்படின்றாரு. அந்த இடத்துல அவனை ஆட்படுத்த, அமல்நாதிபுரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த. விமலன்னா வெற்றியின் நாயகன் அர்த்தம். விமலன். விண்ணவர் கோன்னா தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. விரையார் பொழில் வேங்கடவன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு பாருங்க, விரையார்னு இருக்கு பாருங்க. விரையார்னா விரையார்ன்றது வந்து ஒரு மனம் உள்ளவன் அர்த்தம். விரைன்றது ஒரு வாசனை. பெருமாளே இன்னைக்கு ஸ்ரீரங்க பெருமாளுக்கு இன்னைக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவர் வாயை மூந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வாசனை அடிக்குமா. இதே இந்த 10 பாட்டில் இவர் கடைசி ஒரு பாட்டு பாடுற, கொண்டல் ஒன்னனி கோவல்நாய் நின்ற வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, அண்டர்வோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றையும் காணாவேன்றார் கடைசி பாட்டு. அந்த பாட்டை பாடிட்டு தான் அவர் வந்து அப்படியே ஐக்கியமாயிடுறார், ஜோதி ஆயிடுறார் பெருமாள் கூட. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையார்னா அந்த இது இருக்கும், மனம் இருக்கிறவர். பொழில்னா சோலை, முதல்ல நம்ம படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். பெரியார் பொழில் வேங்கடவன்னா திருவேங்கடத்தில் இருக்க அந்த பெருமாள். நிமலன் விரையார் பொழில் வேங்கடவன். அடுத்தது வந்துருக்கு பாருங்க, நிமலன்னா கேட்காமலே வந்து உதவி பண்ணுறவரும் நிமலன். மலன்னா அந்த அழுக்குகள்லாம் இருக்கவன். நிமலன்னா அழுக்கு இல்லாதவன் வந்து என்னன்னா பரிசுத்தமானவன். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்காமலே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவன். நின்மலன்னா வெறுப்புகள் எல்லாம் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். நின்மலன். நிர்மலன்றவன் நிர்மலமாக இருக்கிறதுன்றவன், அதுதான் நிர்மலன். நீதிவானவன்னா நேர்மையை மட்டும்தான் சொல்கிறோம், நீதியை கரெக்டாக சொல்கிறோம். நீள்மதில் அரங்கத்தம்மான், நீள மதில்சோலையுடைய அந்த திருவரங்கத்தில் கூடியிருக்கிற பெருமாள். அதுதான் சொல்ல அவர் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து கண்ணில் உள்ளன ஒக்கின்றவே அப்படின்றார். கண்ணில் உள்ளன ஒக்கின்றது என்ன, கண்ணில் இருக்கிற அந்த பாப்பாவுக்கு ஒத்து போகிறது அப்படின்றத சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த அந்த மாதிரி ஆரம்பித்து 10 பாட்டு, அது 10 பாட்டை பாடுறார். அந்த இடத்துல பாடின உடனே எல்லாருக்கும் வந்து ஆச்சரியமா இருக்கு. அவர் அந்த 10 பாட்டை பாடின உடனே அவர் கடைசி பாட்டை பாடுவார். வெண்ணெய்
வெண்ணெய் உண்ட வண்ணனை கோவலனா என்ற வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் வந்தானே அண்டர்கோர் அணியரங்கன் என் நமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவே அந்த பாட்டு, அந்த 10வது பாட்டு அது. அந்த பாட்டு தான் அந்த 10 பாட்டு பாடுற. அந்த 10 பாட்டோட அவருக்கு இது முடிஞ்சு போகிறது. கொண்டல் வண்ணனை. கொண்டல்னா கொண்டல்ன்றது வந்து மலை. கொண்டல்ன்றது மலை. கொண்டல் மலை. மேகத்துக்கு கொண்டல்னு ஒரு பேர். கொண்டல்னு திருப்பதிக்கு போகும்போது கொண்டல்னு போடுவா, அது போட்டிருப்பா. கொண்டல்ன்றது மேகத்துக்கு ஒரு பேர். மேகத்தோட நிறத்தை எடுத்துக்கணும். கொண்டல் வண்ணனைனா மேகத்தோடைய நிறத்தை விட வரும். கோவலனாய். கோவலனாய்ன்றது வந்து கோன்றது பசுமாடு, அலன்றது வந்து மேய்ப்பவன். கோவலனாய் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன். வெண்ணெய் சாப்பிட்ட வாயனா. வெண்ணெய் திணிருக்கா இல்லையா கிருஷ்ணன், அதை சொல்றாரு. வெண்ணெய் உண்ட வாயன். அதுதான் நான் இப்போ சொன்னேன் பாருங்க. ஸ்ரீரங்கம் பெருமாள் எல்லாரும் நினைச்சிட்டு அந்த பெருமாளோட வாயை போய் மூந்து பார்த்தோம்னா இன்னைக்கும் வெண்ணெய் வாசனை அடிக்குமா. பட்டாச்சாரெல்லாம் சொல்லுவா. ஸ்ரீரங்கம் அந்த கர்ப்பகிரகத்துக்கு உள்ள போனா வெண்ணெய் வாசனை அடிக்குமா. என்னென்ன பெருமாள் வாயிலிருந்து வர வாசனை அது. வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தவனே. அண்டர்கோன் அணியரங்கன். அண்டர்னா தேவர்கள், கோன் அவர்களுக்கெல்லாம் தலைவன், அணி அரங்கன் அழகிய அந்த திருவரங்கத்தில் வீட்டிற்கு இந்த பெருமாள். என் அமுதினை என்னுடைய அமுதமாக எனக்கு அவர்வனை கண்ட கண்கள், அவரை பார்த்த கண்கள் மற்றொன்றினை காணவே, வேற எதையும் பார்க்கக்கூடாது. கொண்டல் வண்ணனை கோவலா என்ற வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்ற. வேற இந்த கண்ணால் வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்ற பெருமாள் அதை நிறைவேற்றி கொடுத்துறாரு. அப்படியே இவர் தோளில் இருந்தபடியே கீழே இறங்கவே இல்லை. அப்படியே ஜோதியா மாறி நேராக பெருமாள் போய் ஐக்கியமாயிடுறார் திருப்பாணர். அதைத்தான் சொல்றா இந்த இடத்துல. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, அதை தான் சொல்றா. அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்வார் இருந்தாரு, அதை சொல்றா. இவ என்னன்னு சொல்றா, திருக்கோளூர் பெண் பிள்ளை அந்த நமக்கு என்ன இப்போ 38வது வாக்கியம். 38வது வாக்கியம் என்ன சொல்லியிருக்கா அவன். அவன் மேனி ஆனினோ திருப்பாணர் வரை போலே. அவன் மேனி ஆனன்னா நேராக பெருமாள் மேனியோடையே போய் அப்படியே கலந்துடுறார். இந்த மாதிரி கலந்தவா வந்து ஒரு 2-3 பேர் தான். சரி, சீரகத்தில் பெருமாளோட ஜோதியா ஐக்கியமாகி கலந்தவ வந்து ஆண்டாள் ஒத்தி, சேரகுலவல்லி நாச்சியார்னு ஒத்தி. அவளும் அப்படிதான். சேரகுலவல்லி நாச்சியாரையும் குலசேகர ஆழ்வாரோட பொண்ணு அவள். அவளை கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கா, பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அவளும் இப்படிதான் பெருமாளோட போய் ஐக்கியமாயிடுறா. ஆண்டாளும் இப்படிதான் பெருமாளோட போகி இன்னைக்கு தான் ஆண்டாள் திருக்கல்யாணம் போய் ஐக்கியமாயிடுறா. ஆண்டாள் வந்து போய் பெருமாள் கூட போய் ஐக்கியமாயிடுறா. அதுதான் அந்த அந்த கடை அதாவது இதோட கடைசி நாள், பார்வதியோட கடைசி நாள் ஐக்கியமாயிடுறா இவா. இந்த மாதிரியாக இருக்கு. அதைத்தான் சொல்றா அவ. அதைத்தான் அவன் என்ன சொல்றா, அவன் மேனி ஆனேனோ, அவரோட திருமேனியாவே மாறிட்டேனோ, அப்படியே போய் ஐக்கியமாயிட்டேனோ. திருப்பாணாழ்வார் போல, திருப்பாணாழ்வார் மாதிரி நான் என்ன போய் அப்படியே ஸ்ரீரங்க பெருமாள் கூட ஐக்கியமாயிட்டேனா, என்ன போய் இருன்னு சொல்றீங்களேன்னு ராமானுஜர்கிட்டயே சொல்லுவா இவ. அவர் ராமானுஜர்னு இவளுக்கு தெரியாது, தெரியாமலே சொல்லுவா. ராமானுஜர்னு தெரியாமலே இவர் வந்து ஒரு சாதாரண அடியார் நம்ம கிட்ட கேட்கறாருன்ட்டு அவரை மாதிரி நான் இருந்தேனா, நான் வேற மாதிரி இருந்தேனா, திருப்பாணாழ்வார் மாதிரி இருந்தேனா, என்னை போய் போக வேண்டாம்னு சொல்றீங்களே, நான் எங்கேயோ போறேன், நான் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணம். அதான் கடைசியில் சொல்லுவா பாருங்க, அதே தான். நான் முயல் புழுக்க, நான் தரையில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான், என்னால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அதனால என்னை போக கொடுங்கன்னுவா. இன்னும் சொல்லுன்னு வர ராமானுஜர். ராமானுஜர் வந்து அவளை விடுறதா இல்லை, அவளை விடவே மாட்டார் கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் அவளை வந்து ஆட்கொண்டு அவளுக்கு வந்து சமாதானம்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணுவார், பண்ணி அவளை ஏற்றுப்பார். இந்த மாதிரி ராமானுஜரோட இதை வந்து இது பண்ணியிருக்கா. அதைத்தான் சொல்கிறார் அவள் வந்து அவன் மேனி ஆனியனோ திருப்பாணாரை போலே அப்படின்னு சொல்றதும் திருப்பாணாழ்வார் சொல்றா. திருப்பாணாழ்வார் கதையை சொல்றா அந்த இடத்துல. அதை கேட்டுக்கிறார் ராமானுஜர். இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஒரு சாதாரண பெண், மோர் விற்கிற பெண்ணால இவ்வளவு எல்லாம் கூட சொல்ல முடியுமா, கதையெல்லாம் சொல்லி ரொம்ப பூரிச்சு போறார். நாளைக்கு அடுத்ததை பார்ப்போம். தேங்க்யூ.